குயர் தியரி. குயர் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கேவுக்கும் லெஸ்பியனை பற்றி படிக்கக்கூடிய அவங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத ரெண்டை பற்றியும் குயர் தியரிங்கிறது கேயை பற்றி லெஸ்பியனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க அதை பற்றி தியரிட்டிக்கலாகவும் கிரிட்டிக்கலாகவும் ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, அண்ட் அவங்களுக்குள்ளேயே வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கக்கூடியதான் இந்த குயர் தியரி. சச் as எந்த மாதிரினா கிராஸ் ட்ரெஸ்ஸிங். இப்போ பொண்ணாக பிறந்துட்டு பையன் மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அப்படி பையனாக பிறந்துட்டு பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, அப்படி. நெக்ஸ்ட் வந்து பைசெக்ஷுவாலிட்டி. பைசெக்ஷுவாலிட்டி அப்படின்னா என்னென்னா இருபால் உறவு. தட் மீன்ஸ் ஒருத்தருக்கு அவங்களுடைய பாலினத்தவர்கள் மேலேயும் உணர்வு இருக்கும், அப்புறம் ஆப்போசிட் பாலினத்தவர்கள் மேலேயும் உணர்வு இருக்கும். இப்போ பைசெக்ஷுவாலிட்டிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையும் பிடிக்கும் பொண்ணையும் பிடிக்கும், லைக் டிரான்ஸ்ஜெண்டரை கூட பிடிக்கும், 3 பேர்த்தையுமே பிடிக்கும். இதே பொண்ணுக்கு அப்படித்தான், ஆம்பளையும் பிடிக்கும் பொண்ணையும் பிடிக்கும் டிரான்ஸ்ஜெண்டரையும் பிடிக்கும். இது பைசெக்ஷுவாலிட்டி. அப்புறம் டிரான்ஸ் செக்ஷுவாலிட்டினால நம்மளுக்கு தெரியும், திருநங்கைகள் அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் சொசைட்டியில் எந்த மாதிரி நெறிமுறைகள் இருக்குது, அப்புறம் மாடல் ஆஃப் செக்ஷுவல் ஐடென்டிட்டி, அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி எப்படி இருக்குது, ஓரியன்டேஷன், அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய நோக்கு நிலை எப்படி இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, கே அண்ட் லெஸ்பியனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்தெந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த சொசைட்டியில் அவங்க எப்படி இருக்காங்க, அதுதான் அதை பற்றி பார்க்க போகிறது தான் குயர் தியரி. த டேர்ம் குயர் வாஸ் ஒரிஜினலி derogatory used to stigmatize male and female same-sex love as deviant and unnatural. இப்போது குயரி அப்படிங்கிறது ஒரிஜினலாக ஒரு இழிவான செயல் அப்படின்னு, இழிவான ஒன்று அப்படின்னு சொல்கிறதா, இழிவான ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. யூஸ்டு டு அவங்கள வந்து ஒரு மேலையும் ஒரு ஃபீமேல், அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சேம் செக்ஷுவல், இப்போ மேலுக்கு மேல் மேலேயே உணர்வு, ஃபீமேலுக்கு ஃபீமேல் மேலேயே உணர்வு, இப்படி வர்றத அவங்க வந்துட்டு ஒரு இழிவான செயலாக பார்க்குறாங்க, ஒரு களங்கமான செயலாக மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மாறுபட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு அன்நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிறாங்க. Since the early 1990s, however, it has been adopted by gay and 1990s கேவையும் லெஸ்பியனையும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் இந்த சமுதாயத்தில் வாழலாம், இவங்களுக்கு ஹார்மோனலாக தான் சேஞ்சஸ் வருது தவிர அவங்க வேணும்னே பண்ணுறது கிடையாது. தப்பு, இது வந்து தப்பு கிடையாது. பெண் எப்படி பிறக்கிறாங்க, பெண் எப்படி பிறக்கிறாங்க, 2 பேரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு இருக்கா, ஏன் அது மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க, இதை மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, கேவையும் லெஸ்பியனும் கோர்ட்டே ஏற்றுக்குச்சு. ஓகேவா. இது வரைக்கும் அந்த 1990s ஏற்றுக்கிற முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு மாறுபட்ட விஷயம், இது ஒரு இழிவான விஷயம், இது ஒரு களங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 1990ஸ்க்கு மேலே அவங்களும் இந்த உலகத்தில் தாராளமாக நடமாடலாம், அவங்களும் ஆண் பெண் போல் அவங்களும் ஒரு மனிதர் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த பேரா போத் லெஸ்பியன் ஸ்டடீஸும் கே ஸ்டடீஸும் எப்போ பிகின் ஆச்சு, லைக் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னா, ஒரு 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 லிபரேஷன் மூமெண்ட்டில் தான் ஒரு விடுதலை நடந்தது. யாருக்கு விடுதலை நடந்துச்சு அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன், இவங்க 2 பேருமே ஒன்று தான். இப்போ ஆஃப்ரிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, அமெரிக்கன் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் மோதலாகவே இருந்துச்சு. அப்போ தான் அவங்களுக்கு விடுதலை பெற்றுச்சு. அதே போல் நம்ம நாட்டில் இல்லை மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் லிபரேஷன் நடந்துச்சு. பெண்கள் வந்துட்டு தாராளமாக வெளியில் நடமாடலாம், அவங்களும் வேலைக்கு போகலாம், அவங்களுக்கும் லேண்டில் உரிமை இருக்குது, சொத்து பத்துகள் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு விடுதலை கிடைச்ச டைமில், ஃபெமினிஸ்ட்டுக்கு விடுதலை கிடைச்ச டைமில் தான் இந்த மாதிரி லெஸ்பியன் ஸ்டடீஸும் கே ஸ்டடீஸும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு.
அதாவது இந்த இப்போ இது இது எந்த வார், இப்போ வேர்ல்டு வார் அப்படின்னோம்னா வேர்ல்டுக்கே பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம், இது தனக்குத்தானே சுதந்திரம், தனக்குத்தானே இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே போல் இவங்களுக்கான ஒரு போர் நடந்ததுக்கு நேம் என்னென்னா ஆன்டி வியட்நாம் வார். ஓகேவா? அமெரிக்கன் ஆஃப்ரிக்கனுக்கு ஒரு போர், அப்புறம் ஃபெமினிஸ்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துனாங்க இல்லையா, அதுக்கு ஆன்டி வெட்டினம் வார் அப்படிங்கிறது தான் நடந்துச்சு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இந்த வார் நடந்துட்டு இருந்த டைமில் தான் இதையே இந்த ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த லெஸ்பியன் ஸ்டடீஸும் கே ஸ்டடியும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கவுண்டர் கல்ச்சர் ஃபெர்மெண்ட் ஆஃப் த லேட் 1960s அண்ட் 1970s. இப்போ கவுண்டர் கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவுண்டர் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் சொசைட்டி, அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இவங்களை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். கே கே இல்லை லெஸ்பியன், இவங்க மாறுபட்டவங்க இல்லையா, இவங்க கே லெஸ்பியனும் அவங்களுடைய வேல்யூஸு, அவங்களுடைய ஐடியாஸ் என்ன, அவங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகிருக்கும். நார்மலான பீப்புளை விட அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகிருக்கும். அதுதான் கவுண்டர் கல்ச்சர் அப்படிங்கிறது. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வேல்யூஸு, பிஹேவியர் எல்லாமே நார்மல் சொசைட்டிலேருந்து வேறுபட்டிருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபெர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அப்படியே வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரீதியாக வேற ஒரு மாதிரி மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லதாக மாற்றலாம், இல்லை கெட்டதாக மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகரை வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆல்கஹாலாக மாறிடும். இல்லை சுகரை ஒரு குறிப்பிட்ட இது செஞ்சு நிறைய ஆராய்ச்சி செஞ்சு அதையே நம்ம ஆல்கஹாலாக மாற்றலாம். அதுக்கு நேம் தான் ஃபெர்மெண்ட். அப்போ இந்த இடத்துல கவுண்டர் சென்ட்ரல் ஃபெர்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினிஸ்ட் வந்து அவங்கள தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்கள வந்து வேற ஒரு ஒரு இதாகவே பார்க்குறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கப்பட்ட காலம்தான் அந்த காலம், லேட் 1960s அண்ட் 1970s அப்படிங்கிறாங்க. சின்ஸ் தட் டைம், அந்த டைம் வரைக்கும் மெயின்டைன் அ க்ளோஸ் ரிலேஷன் டு த ஆக்டிவிட்டீஸ் ஹூ ஸ்ட்ரைவ். அது வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் அந்த கேவும் லெஸ்பியனும் வந்து பாடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. போராட்டம். அவங்க வந்துட்டு எப்படியாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லலையோ, இவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு நம்ம லைஃப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க பாடுபட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு திட்டு தான், எங்கே போனாலும் அவங்க கேலி கிண்டல் தான். ஆனாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது. அவங்க வாழ்கிறதுக்கு அவங்க அச்சீவ் பண்ணாங்க. எப்படியும் அவங்க போராட்டம் பண்ணி லெஸ்பியன் அப்படிங்கிறவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டாங்க இல்லையா. ஒரு பொலிட்டிக்கல்லையும் சரி, ஒரு லீகலாகவும் சரி, ஒரு எக்கனாமிக் ரைட்ஸும் ஈக்குவலாக அவங்களுக்கு கிடைச்சிது. ஒரு நம்ம ஆண் பெண் இந்த ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து தனியாக எல்லா ரைட்ஸும் கிடைச்சிது. அவங்களும் இவங்களும் ஒன்று தான், ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரைட்ஸும் கிடைச்சிது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1970s த டூ மூமெண்ட்ஸ், 1970s தான் 2 மூமெண்ட் வந்து நடந்துச்சு. கே ப்ரைமரிலி செப்பரஸ்ட். இப்போ அப்போ தான் வந்து கே அப்படிங்கிற ஒருத்தவங்க உருவானாங்க, லெஸ்பியன் அப்படிங்கிற ஒருத்தவங்க உருவானாங்க. இப்போ 1970s. 70ஸ்லேருந்து ஒரு 20 இயர்ஸாக போராட்டம் நடந்திருக்கு போல். 1970s உருவாயிருக்காங்க. 1990s தான் அவங்களும் இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. ஸோ அந்த டைமில் 1970s டைமில் 2 மூமெண்ட் வந்து நடந்துச்சு. கே அப்படிங்கிறவங்க உருவானாங்க. கே அப்படின்னா ஆணுக்கு ஆண் மேலே உணர்வு. பெண் அப்படிங்கிறவங்க, லெஸ்பியன் அப்படிங்கிறவங்க உருவானாங்க. லெஸ்பியன்னா பெண்ணுக்கு பெண் மேலே ஒரு உணர்வு. ஓகேவா? இதுதான் லெஸ்பியன். ஷேரிங் த ஆன்டிஃபெமைன் ஆட்டிடியூட்ஸ். அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது மேஜர் என்டிவர் வாஸ் டு ஐடென்டி அண்ட் ரீக்ளைம் த ஒர்க்ஸ் ஆஃப் நான் ஹெட்ரோசெக்ஷுவல் ரைட்டர்ஸ் ஃப்ரம் பிளாட்டோ. இப்போது அவங்கள பற்றின ஒரு விழிப்புணர்வாக, அவங்கள வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற விதமாக சில முயற்சிகள்லாம் சில பேர் ரைட்டர்ஸ் வந்து எடுத்தாங்க. யார் அப்படின்னா பிளாட்டோ டு வால்ட் விட்மன்,
பிளாட்டோலேருந்து வேல்ட் விட்மேன் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பிளாட்டோ காலகட்டங்களில் பிளாட்டோலேருந்து சில பேர் அவங்களிருந்து வேல்ட் விட்மேன் வரைக்கும் இப்போ சொல்லுவோம்ல எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருந்து எங்கள் அண்ணா வரைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிளாட்டோலேருந்து வால்ட் விட்மேன் வரைக்கும் இதை பற்றி விழிப்புணர்வாக சொல்லியிருக்காங்க. ஆஸ்கர் வைல்டு, மேர்கெல் ப்ரௌஸ்ட், ஆண்ட்ரியூ கைட் இவங்கெல்லாம் முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அவங்களும் ஒரு ஒரு ரிக்ளைம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த ரைட்டர்ஸ் எல்லாம். நம்பர் ஆஃப் குயர் தியரிஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, adopted the deconstructive mode of dismantling the key binary oppositions of western culture. வெஸ்டர்ன் கல்ச்சரில் சில விஷயங்கள்லாம் எதிர்த்தாங்க இல்லையா, அப்போஸ் பண்ணாங்க. அதையெல்லாம் கலைச்சி ஒரு ஒரு சிதைவுற்று கிடந்த ஒரு இதை கலைச்சி ஒரு நல்ல இதுக்கு கொண்டு ஒரு ஒரு ஒளிவு பெற செஞ்சாங்க. லைக் மேல் அண்ட் ஃபீமேல், ஹெட்ரோசெக்ஷுவல், ஹோமோசெக்ஷுவல், நேச்சுரல் அண்ட் அன்நேச்சுரல், இதெல்லாம் வச்சு ஒரு 2 வகையாக பிரித்தாங்க. லைக் அவங்களுக்கு ஒளிவு கொண்டு வந்தாங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அது 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, இஸ் அசைன்ட் ப்ரிவிலேஜ், பவர் அண்ட் சென்ட்ராலிட்டி. சலுகைகளும் இருக்கும், பவரும் இருக்கும், அவங்களும் ஒரு ஒரு மையமாக கருதப்படுறாங்க. அடுத்து வைல் த செகண்ட் என்ன அப்படின்னா, டிரோகேட்டட், சப்பார்டினேட்டட், மார்ஜினைஸ்டு. சில இழிவுபடுத்தினாங்க இல்லையா, கீழ் அப்படியே அடிமைத்தனம் படுத்தினாங்க, அப்புறம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் பற்றி எடுத்து இதையெல்லாம் பற்றி எடுத்து இது அப்படி பண்ணக்கூடாது, இது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சில தியரிஸ்ட் ஒரு முன்கோரிக்கை வச்சுருக்குறாங்க போல். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் இம்பார்ட்டண்ட் எஸ்ஏ, ஒரு எஸ்ஏ இந்த 1980 ஒரு எஸ்ஏ வெளியிட்டிருக்காங்க. யார்? ஆட்ரினி ரிச் அப்படிங்கிறவங்க. என்ன எஸ்ஏனா, கம்ப்ளசிவ் ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி அண்ட் லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, lesbian continuum as a way of stressing how far ranging and diverse is the spectrum of love and bonding of இவங்க லெஸ்பியன் கான்டினம் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஒரு ரேஞ்சில் அவங்க கொண்டு வர்றாங்க. இது எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு வே ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸிங்கில் அவங்க கொண்டு வராங்க. பலதரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு உமனுக்கு ஒரு லவ் அண்ட் பாண்டிங் அமாங் உமன், ஒரு லவ்வுக்கும் உமனுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் என்ன, ஒரு லவ்வுக்கும் உமனுக்கும் உள்ள பாண்ட் என்ன, ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் என்ன, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மதர் அண்ட் டாட்டர், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ, ஒரு உமனுடைய பார்ட்னர்ஷிப் இருக்குது இல்லையா, அவங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்குமோ, ஒரு சோஷியல் குரூப்புக்குள்ளே என்னென்ன ஃபீலிங் இருக்குமோ, அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ, அதே போல் தான் அவங்களுக்கும் சேம் செக்ஷுவல் ரிலேஷன், லைக் ஹோமோசெக்ஷுவல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஹெட்ரோசெக்ஷுவல், ஹோமோசெக்ஷுவல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பைசெக்ஷுவாலிட்டி இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிரான்ஸ் செக்ஷுவாலிட்டி இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே அதே உணர்வுகள் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பாண்டிங் இருக்கோ அதே போல் தான் அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சில தியரிஸ்ட் லைக் ஈவ் செட்க்விக் அப்படிங்கிறவங்களும், ஜூடித் பட்லர் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு அப்படியே நேர்மாறாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு தலைகீழாக அப்படியே சொன்னாங்க. என்னென்னா, இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மார்ஜினைஸ்டான ஒரு விஷயந்தான், இது அன்நேச்சுரலான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, persistence between normality of heterosexuality is based on same sexual relationship. ஒரு நிமிஷம்.
அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோமோசெக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது மார்ஜினலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அன்நேச்சுரலான விஷயம். ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி தான் கரெக்டான விஷயம், இதுதான் வாழ்க்கை நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குவேர் ரீடிங் அப்படிங்கிறது எதை டேர்ம் பண்ணி இருக்குது அப்படின்னா, இன்டர்பிரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் அண்டர்டேக் டு சப்வர்ட் அண்ட் இப்போது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில், ஹோமோசெக்ஷுவல் அண்ட் ஹெட்ரோசெக்ஷுவலுக்கு நடுவில், நார்மல் அண்ட் நார்மலுக்கு நடுவில் அவங்க வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி அதெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாங்க, ஃபஸ்ட்டு வந்து அழிக்கணும்னு நினச்சாங்க, அப்புறம் வந்துட்டு சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு, அப்புறம் சில வாய்மொழி தகராறுகள் எல்லாம் நடந்துச்சு, கல்ச்சர் வந்து அப்போஸ் பண்ணாங்க, சில எல்லைகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இதையெல்லாம் வந்து விளக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த குவேர் ரீடிங் வந்து இருக்குது. அதை பற்றி என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த ஒரு லெஸ்பியனுக்காகட்டும் கேவுக்காகட்டும், அவங்க உருவானதுலேருந்து அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டாங்க சொசைட்டியில், அப்புறம் அவங்களுக்கு எப்படி விடுதலை பெற்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கக்கூடியதான் இந்த குவேர் ரீடிங் அப்படின்றாங்க. அடுத்து வந்து in further expansion of culture construction theory, சில கல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் தியரியில் ஜுடித்தர் பட்லர் அப்படிங்கிறவர் ஜென்டில் ட்ரபிள் ஃபெமினிஸ்ட் அண்ட் த சப்வர்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு நிறைய புக்காக என்னென்னு தெரியல அப்படிங்கிற ஒரு புக்கை 1990 வந்து வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்படின்னா, பெர்ஃபார்மேட்டிவ் இன் த சென்ஸ் அஸ் அ ஃபியூச்சர் த கல்ச்சர் டிஸ்கோர்ஸ் இன்ஸ்டியூட் த மேஸ்குலின் ஆர் ஃபெமினைன். ஹெட்ரோசெக்ஷுவலோ இல்லை ஹோமோசெக்ஷுவலோ ரெண்டுமே வந்து நடக்கக்கூடியது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். இது வந்துட்டு ஒரு ஒரு இந்த ஜென்டரை வந்து இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குவேர் தியரிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, ரொம்ப இது முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு, பட் விச் வுட் டிசால்வ், ஆனால் வந்து டிசால்வ் ஆக முடியாத மாதிரி இருந்துச்சு. லெஸ்பியனோட ஐடென்டிட்டி ஆகட்டும் இல்லை கேவோட ஐடென்டிட்டி ஆகட்டும், இவங்களை எப்படி இந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு வர்றது, ஏற்றுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரியான பல குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு, ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. enduring type of human identity need to affirm a special and enduring type of okay. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ், நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த குவேர் தியரி அப்படிங்கிறத அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. லெஸ்பியன் ஆகட்டும், கே ஆகட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் ஆகட்டும், இவங்களை பற்றின ஸ்டடீஸையும் அதை கிரிட்டிசிசமையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதை கூட ஒரு சப்ஜெக்டாக போட்டு ரெகுலர் ஷெட்யூலில் நம்ம லேர்ன் பண்ணலாம், இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இதுவும் ஒரு சர்க்குலம் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சோஷியல் சயின்ஸ் இன் அ கிரேட் மினி காலேஜ் அண்ட் இது வந்து ஒரு ஒரு நிறைய காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் வந்து சோஷியல் சயின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.